கேரளாவில் தனது குடும்பத்தினரைச் சேர்ந்த 5 பேரை சுத்தியலால் அடித்து கொலை செய்த இளைஞர் சிறை வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறை காவலர்களின் தீவிர கண்காணிப்பையும் மீறி இளைஞர் தற்கொலை முயற்சியை அரங்கேற்றியது எப்படி? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வெஞ்சாமரமூடு பேருமர பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான அஃபான். ஹீரோ போன்ற தோற்றமுடைய அஃபானின் உள்ளத்தில் ஒரு கொடூரமான மிருகம் ஒளிந்திருப்பதை அவரது குடும்பத்தினர் அறிந்திருக்கவில்லை. அஃபானின் தந்தை ரஹீம் சவுதி அரேபியாவில் வேலை செய்து வருகிறார். இந்த சூழலில் பணப்பிரச்சனை காரணமாக அஃபான் தனக்கு தெரிந்த பலரிடம் கடன் கேட்டுள்ளார். நண்பர்கள், உறவினர்கள் என பலரும் கைவிரித்த நிலையில் அவரது இயலாமையும் கோபமும் குடும்பத்தினர் மீதே திரும்பியுள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த அஃபான் கடந்த பிப்ரவரி மாதம் தனது பாட்டி சல்மா பீவி, தம்பி அப்சான், சித்தப்பா லத்தீப், சித்தி ஷாகிதா மற்றும் காதலி ஃபர்ஷானா ஆகியோரை கொஞ்சமும் இரக்கமின்றி சுத்தியலால் அடித்தே படுகொலை செய்திருக்கிறார். 5 பேரை சுத்தியலால் அடித்து கொலை செய்துவிட்டு தாய் ஷமீனாவை கொலை செய்யும் நோக்கில் கொடூரமாக தாக்கியிருக்கிறார். அவர் மயங்கி விழுந்துவிட இறந்து விட்டார் என நினைத்து வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட தாய் ஷமீனா தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்தார். தனது குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு வெளியேறிய அஃபான் அன்று மாலையே எலி மருந்தை சாப்பிட்டுவிட்டு வெஞ்சாரமூடு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். அஃபானை அப்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து காப்பாற்றினர். விசாரணையில் கொடூரமான தொலைக்காட்சிகள் நிறைந்த சினிமாக்களை பார்ப்பதில் அஃபானுக்கு ஆர்வம் அதிகம் என்பது தெரிய வந்தது. மேலும் அஃபானுக்கு போதைப்பொருள் உபயோகிக்கும் பழக்கம் இருப்பதும் அம்பலமானது. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அஃபான் திருவனந்தபுரம் புஜப்புரா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறைக்குள் விரக்தியில் இருந்து வந்த அஃபான் ஞாயிற்றுக்கிழமை சிறை வளாகத்திற்குள் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சிறை காவலர் அசந்த நேரத்தில் துவைத்து காயப்போட்டிருந்த வேட்டியை எடுத்து கழிவறையில் வைத்து தூக்கில் தொங்கியுள்ளார் அஃபான். சத்தம் கேட்டு ஓடி வந்த சிறை காவலர்கள் அவரை உடனே மீட்டு திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவருக்கு மூளைக்கு செல்லும் நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் ஆபத்தான நிலையில் வெண்டிலேட்டரில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அஃபானின் தற்கொலை முயற்சியை தொடர்ந்து புஜப்புரா சிறை கண்காணிப்பாளர் சிறை அதிகாரிகள் தரப்பில் எந்த தவறும் ஏற்படவில்லை என்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். பணியில் இருந்த அதிகாரிகள் சரியான நேரத்தில் அஃபானை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.